எக்ஸசைஸ் 8.1 பார்த்துக்கோ. ஃபைண்ட் த ரேஞ்சு அண்டு கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுன்னு கேட்டிருக்கு பாரு. ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா, கீழே கொடுக்கப்பட்ட இந்த இதுக்கு விவரத்துக்கு ரேஞ்சு கேட்கவா. ஏய், ரேஞ்சும் கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சும் கேட்டிருக்கு. ரேஞ்சும் கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சும் கேட்டிருக்கு. ரேஞ்சுன்றது ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுன்றது ஆமாம், ரைட். சொல்யூஷன் போட்டுக்க. ஃபஸ்ட்டு ஒன்று சப்டிவிஷன் எடுத்துக்குவோம். எடுத்துட்டோம் அப்படின்னா ஜாய் கவனி, இந்த ஃபஸ்ட்டு சம்மில் கொடுக்கப்பட்ட நம்பர் எழுதுகிறேன். 63, 89, 98, 125, 79, 108, 117, 68. தம்பி, முதல்ல இதை வந்து அஸ்வினி காட்டரில் எழுதிக்க. சரியா? எழுதுன அவசியம் இல்லை, எழுதுனா நல்லது. அப்போ தான் பெரிய நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பரும் தெரியும் உனக்கு. லார்ஜஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டு தெரிஞ்சிடும். இல்லைன்னா நம்ம இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. எழுதுறனா எழுதலாம். சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன வரும்? நெக்ஸ்ட்டு 108, 108, 17, 125. இப்போ தெரிஞ்சிருச்சு பாரு. லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படின்றது எல்லு, ஸ்மாலஸ்ட் வேல்யூன்றது எஸ்ஸு 63. அப்போ ரேஞ்சுன்னு எழுதுனோம்னா எல் மைனஸ் எஸ். அப்போ என்ன வரும்? 125 மைனஸ் 63. என்ன ஆன்சரு? அவ்வளோதான். புரியுதான் பார், புரியுதான் பார். அப்போ நெக்ஸ்ட்டு கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். கோ எஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் தமிழில் வீச்சுக்கெழு. எல் மைனஸ் எஸ் பை எல் பிளஸ் எஸ். எல் மைனஸ் எஸ் பை எல் பிளஸ் எஸ். 125 minus 63 divided by 125 plus 63. மேலே 62, கீழே 1 188. இதை டிவைட் பண்ணி ஆன்சரை எழுதணும். இதை டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்லு, அவ்வளோதான். 0.33 நான் சொல்கிறான் பாரு, அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்க. சரி கவனி. டேய், செகண்ட் சம் என்ன இருக்குன்னு அதில் அப்படியே அரேஞ்ச் பண்ணி சொல்கிறியா? அதிலே செகண்ட் செம்மை அப்படியே ஸ்மாலஸ்ட் பிக்கஸ்ட் சொல்லு. அப்படியே ஒன்றில் செகண்ட். டேய் ஒழுங்காச்சு ஒன்று மெதுவா. 13.6. டேய் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டர் செகண்ட் இருந்துச்சு. 13.6. அவ்வளோதானா? இந்த அப்போ கண்டுபிடிச்சிட்டேன். லார்ஜஸ்ட் வந்து கடைசியில் இருக்குது. என்னது? எல் 61.4. ஸ்மாலஸ்ட்டு முன்னாடி இருக்குது, பார்த்துக்க. 13.6. ரேஞ்சுனா ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். 61.4 மைனஸ் 13.6 அப்படின்னு அர்த்தம். மறந்துடாத. சரியா? சப்ராக்ட் பண்ணையில் பார்த்து பண்ணு. 61.4 13.6 சப்ராக்ட் பண்ணையில் 4 6 போகாது, 14. 0 ஆயிரும். அப்போ என்ன வரும்? 8. இங்கே 0 இருக்குது, இது 5 ஆயிரம், 10 ஆயிரம். 7 5ல் 1 போச்சுன்னா 4. அப்போ 47.8 அப்படின்னு அர்த்தம். 47.8 அப்படின்னு அர்த்தம். பொறுமையாச்சு. எனக்கு இதுக்கு தான் நான் சொன்னேன், தப்பு வந்துடும் கூட்டல் கழித்தலில். திருப்பி சொல்கிறேன், பார்த்துக்கோ. சொன்னோம்னா அதை இப்போ கேளு. போன வருஷம் புள்ளிகள்ட்டையும் வேணாலும் கேட்டுப்பாரு. அவர் சொன்னாரான்னு சொன்னால் ஆமாம் தான் சொல்லுவாள். வருஷம் சொல்லத்தான் செய்வேன். ஏன்னா அதனால தான் அதை நடத்திட்டு இதுக்கு வர்றது. கரெக்டான டீச்சர் வயசானவங்கன்னா கரெக்டாக அதை ப்ராபபிலிட்டி நடத்திட்டு தான் இதுக்கு வருவாங்க. ஏன்னா இதை ஃபஸ்ட்டு நடத்தினோம்னா ஐயோ இன்னும் மாறி ஆயிரும், அங்கிட்டு போனால் அப்புறம் அவ்வளோதான். இப்போ ப்ராபபிலிட்டி கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கிட்டு வந்துக்கலாம். இதில் 2 மார்க் மட்டும் அட்டன் பண்ணிக்க. ஆனால் 5 மார்க் ஒன்று கேட்பாங்க, அதை செய்யாத. திருப்பி அதை சொல்லிட்டேன், பார்த்துக்க. கம்பல்சரியாக செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தால் செய்யணும்.
கம்பல்சரியில் போய் உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். அப்போ அது கடைசியாக உட்காந்து செஞ்சு பார்க்கணும், செஞ்சு பார்த்து ஆன்சர் எடுக்கணும். அதனால் சொல்கிறேன். ஆனால் சொல்லிக் கொடுக்க தான் செய்வாங்க எல்லாருமே, சொல்லிக் கொடுக்கத்தான் நானும் செய்வேன். ஆனால் கடைசியாக உட்காந்து செய். ஒவ்வொரு டைப் ஒன்று ஒன்று செஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் கடைசியாக உட்காந்து செய்யணும். செய்ய வேண்டிய கட்டாயம் வந்தால் அதை பார்த்துக்கோ. அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு வீச்சுக்கெழு அப்படின்றது எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ். அப்போ என்னாச்சு, 61.4 மைனஸ் 13.6 டிவைடட் பை 61.4 ப்ளஸ் 13.6. மேலே வந்து 47.8ன்னு வருது, கீழே 75.75 தான், 0 தேவையில்லை. சரி, இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணி ஆன்சர் எடுக்கணும், அதுதான் பிரச்சனை. சொன்னேன்னா இப்போ கீழே பெரிய நம்பர் இருக்குது, மேலே என்ன நம்பர் இருக்குது, சின்ன நம்பர் இருக்குது. அப்போ மேலே கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒரு செட்டு கிடைக்கும். மேலே கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே கீழே 10னா 715 ஆயிரும், மேலே பாயிண்ட் ஜம்ப் ஆயிரும். இப்போ வேணால் செஞ்சோம்னா ஆன்சர் வந்து 0. சம்திங்னு வரும். 0. சம்திங்னா 0.1 சம்திங்னு வரும். என்ன வருது, நல்லா பாரு, நல்லா பாருன்னு சொன்னேன். மறந்துடாம பார்த்துக்க. மேலே கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணி பாயிண்ட் எடுத்து விட்டுருக்கேன். கீழே 750 வருது, மேலே 478 தான் வரும். பாயிண்ட் வச்சா இங்கே 0 சேர்த்துக்கலாம். அப்போ 0.ன்னு வச்சு 0 சேர்த்துட்டேன். 6 டைம்ஸ் போட்டால் வரும். அதுக்கப்புறம் அங்கிட்டு கரெக்ட் பண்ணிக்க, மறந்துடாத, விட்டுறாத. 8.1ல் செகண்ட் சம பாரு. த ரேஞ்ச் அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் செட் ஆஃப் டேட்டா ஆர்னு கொடுத்துருக்கு. டேய் கவனிச்சுக்க, தமிழ் மீடியம் புக் இருந்தால் தமிழ் மீடியத்தில் பார்த்துக்கோ. வீச்சும் ரேஞ்சுனா வீச்சு, அதுவும் ஸ்மாலஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்கு, வீச்சரு மதிப்பும் கொடுத்துருக்கு. கேட்டது என்ன கேட்டிருக்குன்னா லார்ஜஸ்ட் வேல்யூ, வீப்பரு மதிப்பு கேட்டிருக்கு. அதே ஃபார்முலா தான், ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் தான். இதில் என்ன கேட்டிருக்கு, லார்ஜஸ்ட் வேல்யூ கேட்டிருக்கு. அப்போ எல் வேணும், மைனஸ் எஸ் இங்கிட்டு போனால் என்ன ஆகும், அப்போ ஆர் ப்ளஸ் எஸ். அப்போ எல் ஈக்குவல் டு என்ன வருது, ஆர் ப்ளஸ். இதுதான் ஃபார்முலா, புரியுதான்னு பாரு. நீ வரல புதுசாக மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்காத, இதில் இருந்தால் எடுத்துகிட்டு வரணும். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ரேஞ்சு கொடுத்துருக்கு கொஸ்டினில், ரேஞ்சுன்றது 36.8, சரியா. அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் வேல்யூ கொடுத்துருக்கு 13.4. கேட்டது எல், இந்த கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ எல் ஈக்குவல் டு 36.8 ப்ளஸ் 13.4, ரெண்டு ஆட் பண்ணி சொல்லு, அவ்வளோதான். புரியுதான் பாரு, என்ன கேள்வி கேட்டிருக்கோ அதை மூவ் பண்ணிக்க. சொல்லுப்பா. 50. புரியுதான்னு பார்த்துக்கோ, எதுவும் திட்டிடக்கூடாதுன்னு அமைதியான, வேற ஒன்றும் இல்லை. அப்போ என்ன கொடுத்துருக்கு, என்ன கேட்டிருக்குன்னு கரெக்டாக இங்கிட்டு இங்கிட்டு மூவ் பண்ணு, அப்படின்னா தான் செய்ய முடியும். பார்த்துக்கோ. இந்த இதில் எது சின்ன நம்பர்னு பார்க்குற, அது கீழே நம்பர் இருக்கான்னு பார்த்துக்கோ. இதில் எது சின்ன நம்பர்னு பார்க்கையில் கீழே நம்பர் இருக்கான்னு பார்த்துக்கோ. இந்தா இருக்கு, 400 தான் சின்ன நம்பரு, அது கீழே நம்பர் இருக்குது. சப்போஸ் இங்கே 0 இருந்தால் இதை எடுத்துடாத, அடுத்த நம்பர் கரெக்ட் பண்ணிக்கன்னு சொல்கிறேன். அதுதான் அந்த கொஸ்டினுக்கு உள்ளது. பாரு, 16 எடுத்துடக்கூடாது, தப்பு வந்துடும் சொல்லிட்டேன். எல்லாரும் 16 தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கு சொல்ல வரேன், மறந்துடாத. சொல்யூஷன் போட்டோம்னா எஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ 400, லார்ஜஸ்ட் வேல்யூ எல் என்ன இருக்குடா, பெருசா பெரிய வேல்யூடா 650. பார்த்துக்கோ. அப்போ ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். அப்போ 650 மைனஸ் 400 ஈக்குவல் டு என்ன வந்துச்சு, 250. அதே மாதிரி அதுக்கு பார்த்துக்க, வேணா ரிலேட்டடாக எழுதிக்கினா எனக்குள்ளே எழுதிக்க. எக்ஸாம்பிள் 8.2 ரிலேட்டடு, சரியா. அதில் லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது, 18. லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது, 28. பார்த்துக்க. அப்போ ஆர் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். இதுக்கு ரிலேட்டடாக எழுதிட்டேன் எனக்குள்ளே. 28 மைனஸ் 18 ஈக்குவல் டு என்னது, 10. புரியுதான்னு பாரு, ரெண்டு ஒன்றா எழுதி வச்சு தொலைஞ்சிடாத. இது எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன், உனக்கு தெரியறக்காண்டி எழுதியிருக்கேன். ரெண்டும் ஒரே செட்டான கணக்கு. இதில் எடுக்கையில் 18 ஏன் எடுத்தோன்னு பார்த்துட்டு கீழே 0 இருக்கும். அதனால் அந்த 0க்கு நேர உள்ளதை இந்த 16 எடுத்துப்படாத.
அடுத்த நம்பர் ஸ்டார்டிங் பிகினிங் இங்கே ஒன்று இருக்கும், இங்கே 18 இருக்கும், இங்கே இருக்கும் பாரு. இதைத்தான் எடுக்கணும். புரியுதான்னு பார்த்துக்க, மறந்துடாத. அதுக்காண்டி சொல்ல வரேன். தப்பு பண்ணிடுவாங்க பயலுக.